வெல்கம் டு வஞ்சிமலர் யூடியூப் சேனலுங்க. இன்றைக்கி உருளைக்கிழங்கு புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்குங்க ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, ஒரு ஏலக்காங்க, 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ எடுத்து வச்சுருக்குறேங்க தாளிக்கிறதுக்கு. ஒரு பெரிய வெங்காயம், 6 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லி தலையும் கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, 2 உருளைக்கிழங்குங்க தோலை சீவிட்டு கழுவிட்டு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேங்க. இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுங்க 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்போ பட்டை, பிரிஞ்சி இலைங்க, அன்னாச்சி பூ, கிராம்பு எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ ஏலக்காவும் சேர்த்திக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுட்டுங்க பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாங்க. பச்சை மிளகாயை லைட்டாக கீறி விட்டு சேர்த்திருக்குறேங்க. இப்போ பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு வதக்கி விட்டுட்டுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ தக்காளி சேர்த்திக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க. கல்லுப்பு சேர்த்திட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. வதக்கிட்டுங்க புதினாவும் கொத்தமல்லி தலையும் உள்ளே சேர்த்து வதக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுட்டுங்க கட் பண்ணி வச்சு உருளைக்கிழங்கையும் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தாங்க சேர்த்திருக்கிறேன். நீங்கள் வேணுன்னா பச்சை பட்டாணி ஊற வச்சு அதையும் கூட சேர்த்திக்கலாங்க. இப்போ 1 டம்ளர் அரிசிக்குங்க 2 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கிறேங்க. இப்போ நல்லா தண்ணி கொதிக்கிறப்பங்க அரிசி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேங்க. நல்லா கழுவிட்டு சேர்த்திக்கலாங்க. அதையுமே தண்ணி கொதிக்கிறப்பவே உப்பு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பத்தலைன்னா போட்டுக்குங்க. எனக்கு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டுங்க குக்கரை மூடி போட்டுங்க 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ புலாவ் ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு தான் செஞ்சுருக்குறேங்க. நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.